Hello everyone, welcome to our channel. இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி போகிறதுன்னு கற்றுக்கலாம். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண எல்லா வீடியோ பார்த்துட்டு கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஃபவுண்டேஷன் செயின் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் செயின் எப்போவுமே நம்ம ஈவன் நம்பரில் போட்டுக்கோங்க. பிகினராக இருக்கும்போது நம்ம எத்தனை செயின் ஆட் பண்ணுறோம் எந்த ஸ்டிச்சுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஈவன் நம்பரில் போட்டிங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா எத்தனை செயின் சேர்க்குறோம், எந்த செயின்லேருந்து ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ட்ரிபிள் க்ரோஷெட்க்கு நம்ம 4 செயின் சேர்க்க போகிறோம். அதாவது 5th செயின்லேருந்து தான் நம்ம ஸ்டிச்சே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செயினில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 தடவை யான் ஓவர் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்க போகிறோம். அகைன் 5th செயினில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு யான் ஓவர் பண்ண போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். இப்போ ஊக்கில் 4 லூப் இருக்கும். அந்த 4 லூப்பை 2 லூப்பாக செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். எத்தனை தடவை யான் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னா 3 தடவை யான் ஓவர் பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அகைன் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 தடவை யான் ஓவர் பண்ணி அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணி அகைன் ஒரு யான் ஓவர் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஹூக்கில் எத்தனை லூப் இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா 4 லூப் இருக்கும். ஸோ அதை 2 செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். அதை பிரிக்கும் போது நம்ம எத்தனை தடவை யான் ஓவர் பண்ண போகிறோம்னா 3 தடவை பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன் ட்ரிபிள் க்ரோஷெட். அதை செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி சேம் மெத்தடில் அந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் என்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டேரெக்டாக. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க பேட்ச் 3 எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவே May 1 அப்போ 3rd பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சம்மர் ஹாலிடேஸை நீங்கள் ஒரு ஸ்கில்லோட டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கிளாஸை கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் பிகினரில் இருந்து பிஸ்னஸ் லெவல் வரைக்கும் இருக்க போகுது. அதாவது உங்களுக்கு க்ரோஷெட் பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, ஆனால் எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு நினச்சாலே கண்டிப்பாக இந்த கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணி பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்குமே நீங்கள் கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது பிஸ்னஸ் லெவலில் எப்படி கொண்டு போகணும், ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிளாஸஸோட சிலபஸ் ப்ளஸ் இந்த கிளாஸஸோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணி அட்மின் கிட்டே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அவங்களே உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம 2 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எண்டில் எப்படி நாட் போடுறது, எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை எப்படி இன்விசிபிளாக மாற்றுறது சொல்லிக் கொடுக்க போகிறேன். ட்ரிபிள் க்ரோஷெட்டில் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. நான் ஆல்ரெடி கட் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ எப்படி இன்விசிபிளாக மாற்றணும்னு மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம், நீடில். இந்த நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக நம்ம நார்மலாக சூவிங் த்ரெட் நீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நீடிலோட ஊக் சைஸ் மட்டும் மாற்றிக்கோங்க. இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டிச் பண்ணுறது அந்த சைட் தெரியக்கூடாது. ஓகேவா? மேலோட்டமாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்டிச்சு, அதில் மட்டுமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால தான் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா த்ரெட் நிறையா விட்டு கட் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக த்ரெட் இருந்தால் மட்டும் நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போடும்போது நிறைய பேர் நிறைய த்ரெட் முன்னாடியே விட்டுருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டிச்சும் இதே மாதிரி நீங்கள் பண்ணி அதை இன்விசிபிளாக மாற்ற முடியும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கும்போது சுருங்கினா மாதிரி தான் இருக்கும். நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சுக்கு எந்த டேமேஜுமே ஆகாது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப நீட்டாக ட்ரிபிள் க்ரோஷெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை ரெக்கார்ட் நோட்டில் ஒட்டிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.